Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனது மனைவி பிரிஜிட் மேக்ரானுடன் வியட்நாமில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ளார். இந்த நிலையில்தான் விமானத்திலிருந்து இறங்கும் போது இமானுவேல் மேக்ரானின் கன்னத்தில் மனைவி பிரிஜிட் மேக்ரான் அறைந்ததாக வீடியோ பரவி வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் அதிபராக இமானுவேல் மேக்ரான் உள்ளார். இவர் தற்போது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இமானுவேல் மேக்ரானுடன் அவரது மனைவி பிரிஜிட் மேக்ரானும் சென்றிருக்கிறார். தற்போது இமானுவேல் மேக்ரான் வியட்நாமில் உள்ளார். நேற்றைய தினம் வியட்நாமுக்கு அவர் வந்திறங்கினார். இந்த நிலையில்தான் தற்போது இணையதளங்களில் வீடியோ ஒன்று வேகமாக பரவி வருகிறது. அதாவது இமானுவேல் மேக்ரான் தனது மனைவி பிரிஜிட் மேக்ரானுடன் சிறப்பு விமானத்தில் வியட்நாமுக்கு வந்திருந்தார். வியட்நாம் தலைநகர் ஹனோயில் விமானம் தரையிறங்கியது. இமானுவேல் மேக்ரானின் விமானத்தின் கதவு திறந்தது. உள்ளே இருந்து மனைவி பிரிஜிட் மேக்ரானுடன் இமானுவேல் மேக்ரான் வெளியே வர தயாராகியிருந்தார். இந்த வேளையில் இமானுவேல் மேக்ரானின் கன்னத்தில் அவரது மனைவி பிரிஜிட் மேக்ரான் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மனைவி பிரிஜிட் மேக்ரானின் முகம் வீடியோவில் தெரியவில்லை. விமானத்தில் கதவுகள் அதனை மறைத்துள்ள நிலையில் அவரது கை ஆக்ரோஷமாக இமானுவேல் மேக்ரானின் கன்னத்தில் அறைவது போல அந்த வீடியோ உள்ளது. மேலும் இமானுவேல் மேக்ரான் அதனை வெளிக்காட்டாமல் விமானத்தின் கதவின் வழியாக வெளியே உள்ளவர்களை நோக்கி கையை அசைக்கிறார். இந்த வீடியோ தற்போது இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதோடு இமானுவேல் மேக்ரான் மீது அவரது மனைவி கோபமாக இருப்பதை அந்த வீடியோவை உற்று நோக்கினால் தெரியும். அதாவது பொதுவாக தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது மனைவியுடன் கைகோர்த்தபடி விமானத்தில் வந்து இறங்குவார்கள். நேற்றைய தினம் இமானுவேல் மேக்ரான் தனது மனைவி பிரிஜிட் மேக்ரானுடன் கைகோர்க்க கையை நீட்டுவார். ஆனால் மனைவி பிரிஜிட் மேக்ரான் அதனை கண்டுகொள்ளாமல் விமான படிக்கட்டில் இறங்கி வருவார். இதனை பார்க்கும்போது இருவருக்கும் இடையே பிரச்சனை உள்ளது, வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக சொல்கிறார்கள் நெட்டிசன்கள். இது பற்றி பிரான்ஸ் அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான எலிசி அரண்மனை சார்பில் இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கணவரும் மனைவியும் நீண்ட பயணத்தை தொடர்கின்றனர். இது ஒரு செல்ல சண்டை மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது இமானுவேல் மேக்ரானின் விவகாரம் இணையதளத்தில் தொடர்ந்து விவாதமாகி வருகிறது. தற்போது வியட்நாமில் இருக்கும் இமானுவேல் மேக்ரான் அடுத்ததாக இந்தோனேஷியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கணவன் மனைவி இடையே பிரச்சனை என்று தகவல்கள் பரவிய நிலையில் அது தொடர்பாக பிரான்ஸ் அதிபரே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்டு அதிபர் மாளிகையும் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளது. இது பற்றி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இருவரும் ஜோக் செய்து விளையாடி கொண்டிருந்ததாகவும் அது இவ்வளவு பெரிய விஷயமாகும் என்று நினைக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து பேசும்போது, நானும் என் மனைவியும் சும்மா ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் ஜோக் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அதை இப்படியெல்லாம் சொல்வார்கள் என்று துளியும் நினைக்கவில்லை என கூறியிருக்கிறார். பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு 47 வயதாகிறது. மனைவி பிரிஜிட்டுக்கு 72 வயதாகிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு ஒரு பள்ளியில் ஆசிரியராக பிரிஜிட் பணியாற்றி கொண்டிருந்த போதே மேக்ரான் அவரை சந்தித்தார். இருவருக்கும் இடையே கிட்டத்தட்ட 25 வயது வித்தியாசம் இருந்த போதும் அதையும் தாண்டி காதல் மலர்ந்தது. திருமணத்திற்கு பிறகு மேக்ரானுக்கும் அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் பிரான்ஸ் அதிபர் குறித்து இது போன்ற தகவல்கள் பரவுவது இது முதல் முறை அல்ல. ஒரே மாதத்தில் 3வது முறையாக இது போன்ற தகவல்கள் பரப்பப்படுகிறது. உக்ரைன் மோதலில் ரஷ்யாவை கண்டித்ததால் அவர்களே இது போன்ற பொய்யான தகவல்களை திட்டமிட்டு பரப்பி வருவதாக பிரான்ஸ் அதிபர் மாளிகை கூறுகிறது. சமீபத்தில் தான் பிரிட்டிஷ் பிரதமர் மற்றும் ஜெர்மன் அதிபருடன் சேர்ந்து மேக்ரான் உக்ரைன் சென்றிருந்த நிலையில் அவர் போதைப்பொருள் எடுத்து சென்றதாக கூட இணையதளத்தில் தகவல்கள் பரப்பப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.